இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய மரணம் அது மரணமே அல்ல, கொலை. என் தந்தை இனிமேல் வழியில் துடிக்க மாட்டார் என்று அவருடைய மகன் வெளியிட்டிருக்கும் சமூக வலைத்தள ட்வீட் மூலமாக அதை உறுதியும் செய்திருக்கின்றார். நடந்தது என்ன? வாருங்கள் பார்ப்போம். உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கும் மகேந்திரன் அவர்களை பற்றிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். இவருடைய மரணத்திற்காக ஒரு சிறிய இரங்கல் கடிதம் கூட இன்று வரை தென்னிந்திய இயக்குனர் சங்கத்தினர்கள் மூலமாக ஒரு சிறு இரங்கல் கடிதம் கூட கொடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகவும் சோகமான விடயமாக இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் கூறுகின்றேன், மகேந்திரன் அவர்களுடைய மரணம் வெறும் சாதாரண மரணம் அல்ல, இது ஒரு கொலை என்று கூறப்படுகின்றது. தென்னிந்திய இயக்குனர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இவர் இயக்குனர் சங்கத்தில் இல்லை, அதனால் இவருக்கு இரங்கல் கடிதம் கொடுக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். இயக்குனர் சங்கத்தில் இல்லாததால் இவர் ஒரு இயக்குனர் இல்லையா? உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று திரையுலகமே திரண்டிருந்த அவருடைய மரணச் சடங்கு அது மட்டுமா? சமூக வலைத்தளமே இன்றைய தினம் சம்பித்திருந்தது என்று கூறலாம். அவ்வாறு உலகமே இவருடைய மரணத்தை எண்ணி சோகத்தில் இருந்த பொழுது ஒரு இரங்கல் கடிதம் கூட கொடுக்க முடியாத இயக்குனர் சங்கத்தில் நான் இருந்தேன் என்று எண்ணி எண்ணி சோகத்தில் தான் ஒருவேளை இவர் இறந்திருக்கலாம். அதனால் இவருடைய மரணம் சாதாரண மரணம் அல்ல, இது ஒரு கொலை. இங்கிருக்கும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இயக்குனர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் அனைவரும் இவர் மீது கொடுத்த அழுத்தம் தான் அவருக்கு மரணமாக வந்து இருக்கின்றது என்று சோக தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் இதை ஒத்துழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து இதை நீங்கள் நிரூபியுங்கள். நன்றி, வணக்கம்.